என்னை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் ஞான வழி கொண்டு என்னை செதுக்கி சிற்பமாக்கிய குருமார்களின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் ஸ்ரீம் சௌம் சரணவாய நமக. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். இருந்தாலும் சில தடை தாமதங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். தொழிலில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு உங்கள் நிர்வாக திறமை காரணமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகளில் இருந்து ஏதேனும் இருந்தால் அதற்கு சாதகமான தீர்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டி பந்தயங்கள் வெற்றி கிடைக்கும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். ரிஷபம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வசதி வாய்ப்புகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். உறவினர்களால் பிரச்சனைகள் உருவாகும். மற்றபடி தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிகாரிகளின் கோபதாபத்திற்கு ஆளாக நேரிடும். தொழிலில் உங்கள் நிர்வாக திறமையால் பேரும் புகழும் அடைவீர்கள். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் செய்வதற்கு உதவியாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு லாப வருமானங்களும் அதிகரிக்கும். உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம். வசதி வாய்ப்புகள் குறையும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். சமூக அந்தஸ்து கூடும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள். மிதுனம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல்கள் தாமதமாக இருக்கும். மாற்றங்கள் செய்வதில் சில பிரச்சனைகளை தோன்றலாம். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோபதாபத்தினால் பிரச்சனைகள் வரலாம். வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள், ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் செல்வாக்கு உயர காரணமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து லாபத்தை அடைவீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். கடகம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை செய்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிர்வாக திறமை நன்றாக இருப்பதற்கான சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுவரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நினைத்த லாபங்களை வரவுகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்மம். ஊருக்கெல்லாம் ஓடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. வெறும் பிரச்சனையை மட்டும் மனம் அலசி கொண்டிருந்தால் மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். யாருடனும் பழகுவதற்கு சம்மதிக்காது. ஆகவே அதை போட்டு மனதில் உழப்பிக்கொள்ளாமல் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடியவில்லை என்றால் இறை வழிபாடு செய்யுங்கள். இறையில் தியானம் செய்யும் பொழுது மனம் அமைதியடையும். தொழிலில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் நிர்வாக திறமை தெளிவான திட்டங்கள் மூலம் வெளிப்படும். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது. பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் வளர்ச்சி பேரும் புகழையும் பெற்றுத்தரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும்.
இதுவரை இருந்த பொறுப்புகளிலிருந்து உங்களை விடுவித்து புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கையில் கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். அதை திறம்பட செய்து நீங்கள் வெற்றியை குவிக்கப் போகிறீர்கள். கன்னி, தேவையற்ற பயம், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற சிந்தனைகள் இதையெல்லாம் தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு எளிதாக கடந்து செல்லலாம். குழந்தைகளிடம் சில மாற்றங்கள் தென்படும். அவர்களோட கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இருந்தாலும் அவருடைய செயல்கள் திறன்பட்டதாக இருப்பதால் அவர்களுக்கு நல்வழிப்படுத்தல் மட்டும் நீங்கள் அவசியப்பட வேண்டும். நிர்வாக தலைமையால் சில சோதனைகளும் பணி சுமைகளும் ஏற்படலாம். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து, வம்பு வழக்குகள், ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். ஒரு புனித வழிபாடு அல்லது புனித பயணம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். துலாம், லாப வருமானங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சி அடையும். உறவினர்களால் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. டிடி ஃபோனோகிராஃபி ரேஞ்சிலே அவனை நிப்பாட்டிக்கோங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு வாகன வசதிகள் ஏற்படும். நிர்வாக திறமையால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுகிறவர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணி சுமை கூடி பணி அழுத்தம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் உதவி பெருகும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். நீங்கள் ஒரு புனித யாத்திரை இறை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மேலும் ஒரு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம், தொழிலில் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். அதாவது அசட்டு துணிச்சலாக போட்டிகளை கையாளுவதால் வெற்றிகள் தூரத்தள்ளி போகும். நல்ல தகவல்களை வரவிருக்க நல்ல தகவலை நீங்களே கருத்திக் கொள்வீர்கள். ஆகவே எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. நிர்வாகத்திறமைக்கு மரியாதை கிடைக்கும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய திறமைக்கு மரியாதை கொடுப்பார்கள். தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை குவிப்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசம் இருப்பதால் இதை அனைத்தும் செய்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும். உழைப்பை மட்டுமே நம்பி இந்த நாளை செலுத்த வேண்டியிருக்கும். ஆகவே இன்று கேம்பிளிங், பங்குச்சந்தை இதுபோல் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். பெண்கள், நண்பர்கள், மாற்று வழி பேசுபவர்களிடம் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். தொழிலில் திட்டங்கள், திறமைகள் சிறம்பட செயல்பட்டு வெற்றிகள் காண்பீர்கள். உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், இன்று கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எந்த வம்பு வழக்குகளுக்கும் போக வேண்டாம். எந்த பஞ்சாயத்தும் செய்ய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீண் அவமானங்கள், வீண் விமர்சனங்கள் வரும் என்பதால் இன்று உங்களுக்குள் மட்டும் சுருக்கிக் கொள்ளுங்கள். அனாவசியமாக பிற விஷயத்தில் தலையிடாதீர்கள். குடும்பத்தில் அதிகார போக்கை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுவோர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் போட்டிகள் மிக கடுமையாக இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தாய் வழி உறவினர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. அதை செய்தால் மட்டுமே அவர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
திடீர்ஷ்டங்கள் உங்களை சில சமயங்களில் தேடி வரலாம். கும்பம். தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில சமயங்களில் அது சொதப்பலாக மாறிவிடும். ஆகவே எதையும் நிதானமாக செய்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையோடு சீண்டலோ ஊடலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். அவர்கள் உங்கள் மேல் அபரித அன்போடு இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்ந்து வாழ்க்கையை இனிதாக கடத்தி செல்வீர்கள். மீனம். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்களை அதிகரிக்கும். அதனால் மனம் விசனப்படும், விரக்தி அடையும், தனிமையை நாடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் என்று உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். தேவையற்ற நிர்வாக மாற்றங்களை செய்ய வேண்டாம். நண்பர்கள், பெண்கள் வேற்றுமொழி பேசுவதுடன் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழிலில் கோபதாபங்கள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். குடும்பத் தலைவர் அல்லது வாழ்க்கை துணையின் உதவியால் நீங்கள் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். அவருக்காக சிறிது அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவே